இது வெனஸ்டே மார்னிங் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து கிச்சனை பார்த்தோம்னா ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு பழமையான கிச்சன் இல்லைனா வந்து யூஸ் பண்ணாத கிச்சன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ பரபரப்பாக சமைச்சு இவங்களை அனுப்புறதுக்குள்ளே கிச்சன் அந்த கதி ஆயிடுது. போனதுக்கப்புறம் பாத்திரம்லாம் எடுத்து போட்டுட்டு கிச்சனெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு புதுசாக ஒரு ஸ்லாப் கொண்டாந்து வச்சுருந்தேன். அது வந்து பாத்திரம்லாம் அங்கேயே கமுத்தி வச்சிடலாம், கொஞ்சம் தண்ணி இது ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. இந்த குருவிங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே நம்மளுதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக போயிடுது. இன்னும் குப்பையெல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு போய் இன்னும் வேஸ்ட்டெல்லாம் இன்னுமே போடலை. ஃபுல்லாமே கால் மீதி எங்கே இருந்ததோ ஃபுல்லாக அந்த குருவி தினை வந்து அந்த கால் மீதி ஃபுல்லாமே அந்த தினை ஃபுல்லாக தினை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது சுத்தமாக ரொம்பவுமே அழுக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையே வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு பாதி துணி வந்துட்டு ஊற வச்சுட்டு மீதியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலை வந்து அடுப்பை க்ளீன் பண்ணுறது தான். ஃபுல்லாக ஏகப்பட்ட பால் சிந்தினது எல்லாமே ஃபுல்லாகவே இன்றைக்கி அடுப்பே கதறிடுச்சு. எவ்வளோ ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அதை கழுவி வச்சிடலாம், இதுக்கு மேலே விட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே எடுத்து போய் போட்டிருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு போயாச்சு. ஃபுல்லாக வெயில், பயங்கர வெயில். கொஞ்சம் உள்ள நிழல இழுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி எல்லாம் கமுத்திட்டு இன்றைக்கி புட்டு மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு. சரி புட்டு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு புட்டு செஞ்சுட்டு சர்க்கரையும் தேங்காய் வச்சு சாப்பிட்டாச்சு.